ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா விஜய் நான் வந்து பேசியது தான். அப்புறம் முந்தானத்து எல்லாரும் போயிட்டு வந்திருப்பீங்க விஜய் அவர்கள் மாநாடுக்கு. அது ஓகே தான். எவ்வளோ பேர் ஃப்ரீயாக இருக்கீங்கன்றது இப்போதான் புரிஞ்சுது. லீவ் போட்டு போய் பார்க்குறீங்க, கரெக்டு, தப்பு இல்லை. ஏன்னா வீட்டில் எல்லாருக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா சந்தோஷம். வீட்டில் என்ன விஷயம் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்துருப்பீங்களான்னு கூட தெரியல. விஜயண்ணான்னு போறீங்க, கரெக்டு தான். விஜயண்ணா போறீங்க. நாளைக்கு அவர் அரசியல் வந்துடுவாரு, வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, கணிக்கிறாங்க. சரி, ஓகே, வந்துடுவாரு. நீங்க எங்க இருப்பீங்க? அப்போ இருக்கிற இடத்துல தான் இருப்பீங்க. அதுக்கான வழி அவர் வந்து வேலை வாங்கி கொடுத்துருவாரா? இல்லையே. எல்லாரும் அரசியல் ஸ்டார்டிங் வரும்போது எல்லாமே இப்படிதான் பேசுறாங்க, தப்பு இல்லை. வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். ஆமா, வந்து செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு. சில விஷயங்கள் வந்து கோவத்துல நிறைய சில வார்த்தைகள் விட்டுருக்காரு. அது ஆக்சுவலா பேசுறது தப்பு இல்லை, பேசியிருக்கலாம். ஒரு எலெக்ஷன் சந்திச்சதுக்கு அப்புறம் பேசியிருக்கலான்றது எனக்கு என்னோட ஃபீல் தான். நான் அவர் தப்புன்னு சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் கோவங்கள் உள்ளுக்குள்ள இருக்கும், வெளியே அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டோம். அது காட்டினாங்கன்னா அது எல்லை கலங்காம கட்டுக்கலங்காம போயிட்டே இருக்கும். உண்மை அதுதான். கரெக்டா? சரி, ஓகே, அவரோட கொள்கைகளை பார்க்கலாம். பெண் குழந்தைகள், பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே. அடுத்து இளைஞர்கள், உழவர்கள், உழைப்பாளர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆதரவற்ற முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பால் இனத்தவர்கள்னு இன்னும் யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கே. தம்பிங்களும் போயிருக்காங்க, இப்போதான் விஜய் எனக்கு போயிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சில விஷயங்கள் மட்டும்தான். நீங்கள் போங்க, அரசியலுக்கு போங்க, நான் போன வேணாம் சொல்ல. அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் போகும்போது எதுவுமே யாருக்கும் எதுவும் தெரியாது. சில விஷயங்கள் நீ இறங்கி செய்யும் போது வீட்டு பக்கமும் சில ப்ராப்ளங்கள் வரும், அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் இருந்தால் போங்க, இல்லைன்னா இப்பயும் கொஞ்சம் ட்ராப் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமாம் விஜயண்ணா, நீங்கள் எனக்கு சில விஷயங்கள் மட்டும் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் எல்லாமே பேசுனீங்க, அவர் கலாச்சாரத்துலேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணீங்க, எல்லா கட்சியும் நீங்கள் பண்ணீங்க, இல்லைன்னு சொல்ல. எனக்கு சில டவுட், சில கேள்விகள் எனக்கு கேட்கணுன்னு இருந்ததுன்னா நீங்கள் பேசுவீங்கன்னு, அதை பற்றி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன். அந்த விஷயங்கள், சில விஷயங்கள் மட்டும் எனக்கு மைண்டில் ஓடிட்டே தான் இருக்கணும், ஏன் அது பேசலன்னு சொல்லிட்டு. ஒன்று பார்த்தீங்கன்னா, அஜித்குமார் அந்த போலீஸ் கஸ்டடி டெத்து, அதை பற்றி நீங்கள் பேசலை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாதி ஆணவ படுகொலை பற்றி நீங்கள் பேசலை. மூணாவது பார்த்தீங்கன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு பிரச்சனை நடந்தது, அது போராட்டம் பண்ணாங்க, அதை பற்றியும் நீங்கள் பேசலை. நாலாவது போக்குவரத்து கழகம் பிரச்சனை, அதுவும் நீங்கள் பேசலை. அஞ்சாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் பேச நினச்சிங்க, அதை பற்றி நீங்கள் பேசலை. ஆனால் மற்ற எல்லாமே பேசிட்டீங்க, இது மட்டும் தான் நான் நீங்கள் எதிர்பார்த்தோம். இதை பற்றின மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க, இதை பற்றி நீங்கள் பேசுவீங்க எல்லாமே சொல்லிட்டு. ஏன் பேசலைன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் எதிர்பார்த்த மக்கள் எல்லாமே வந்து ஏமாற்றம் தானா. நன்றி, வணக்கம்.